ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் முடிஞ்சிருக்கு. என்னடா வெளியூர்ல தான் அடிக்கணும்னு பார்த்தா இப்போ வீட்லயே அடிச்சிட்டாங்க. ஒரு ரெடியா இருக்கான் ஒருத்தர் கக்கறதுக்கு. ஃபுல்லா ஆரம்பிப்போம் மேட்சோட லாஸ்ட் டைம் ஆரம்பி. கக்கறதுக்குனா ரெடியா இல்ல, ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் கோஸ் வெல். நான் வந்து ஆமா, நீ ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துருச்சு. அதுவும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாப் 5 டீமுக்கு போகும்போதே நீங்க எல்லாரும் சிஎஸ்கே, நான் சிஎஸ்கே உள்ள கொண்டே வரல. அப்பவே தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ சரி, ஓகே, ஆரம்பத்துல வருவோம். டாஸை ஜெயிக்க மாட்டான் போலாம. டாஸும் அந்த டாஸுக்கான வாய்ப்பே இல்லை அவன் ஜெயிக்கிறதுக்கு. சரி, டாஸ் ஜெயிச்சு நீ பேட்டிங் ஆட வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு டாஸ் தோத்தது நல்லதா, பேட்டிங் நல்ல டிசிஷன் மாதிரி தான் இருந்தது. பிளேயிங் லெவல்ல இருந்து வாங்க 2 ஃபாரினர் எடுத்துட்டு போனாங்க. நான் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வச்சிருக்கேன். குமுறல் பண்றதுக்கு வச்சிருக்கேன். நான் வந்து டிஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. நான் வந்து ரேஞ்ச் மோட்ல ரேஞ்ச் ஃபைட் பண்ணலாம்னு இருக்கேன். கக்குறது அது வேணா கிடையாது. என்கிட்ட ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கு. உன் பாயிண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? அன்கேப்ட் பிளேயரை ரீடைன் பண்ணதான் தப்பு போன வருஷம். அதுனா நான் சொல்ல. நான் ஃபர்ஸ்ட் பிளேயிங்ல நம்ம ஆக்ஷன்ல இருந்து உன் பாயிண்ட் எல்லாம் சொல்லி நான் எதுமே டிஃபெண்டே பண்ண போறது இல்ல. டிஃபெண்ட் பண்ணல. ஆக்ஷன் அப்பயே நான் சொல்லிட்டேன் ஜடுவை விட்டது ஒரு பெரிய தப்புன்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன், பத்தீர்னாவை விட்டது அதோட பெரிய தப்புன்னு. 3 இயர்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு இப்ப இன்ஜுரி தான். ஓகே ஃபைன், ஓகேவா? அவன் இருந்திருந்தா ஓகேவா, லாஸ்ட் 7 மேட்ச் விளையாடுறான்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் இன்ஜுரின்னு ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கும். ஒரு டெத் ஓவர் பவுலிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஆச்சும் இருக்கும். அவனை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல. ஓகேவா? அது ஒரு பெரிய தப்பு. ஆக்ஷன்லயே சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வந்து முக்காவாசி தப்பா பண்ணிட்டானோ. ஓகே, அதெல்லாம் விடு. நேற்று மேட்சை பத்தி வரணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 ஓவர்சீஸை வச்சு கொண்டு போனது. 2வது வந்து மேத்யூ ஷாட்டை சம்பந்தமே இல்லாம நேற்று மேட்ச்ல இருந்து தூக்குனது. அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீரோட ரோல் என்னன்னே தெரியாம டீம்ல வச்சிருந்தது. குட்டி ஜடேஜா பவுல் நெட்ஸ்ல அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு எல்லாம் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஓவர் கூட ட்ரை பண்ணாம விட்டது. இந்த கேஸ்ல கூட அவனுக்கு ஓவர் ட்ரை பண்ணலாம்னா இனிமேல் எந்த இதோட அவனுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது 4வது வந்து அகில் ஹுசைனை எதுக்கு வராம போனீங்கிறது. ஓகேவா? பவர் பிளேல பொழக்கிறானும் தெரியுது. ஓகேவா? 4 ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் தெரியுது. அகில் ஹுசைன் வந்தா பேட்டிங் டெப்த்தும் நல்லா இருக்கணும் தெரியுது. ஓகேவா? பவர் பிளேல நல்லா போடுவானும் தெரியுது. ஜேஎஸ்கேக்கு கன்சிஸ்டன்சியா நல்லா போட்டுக்கிட்டு இருக்கான். டெத் ஓவர்ல நல்லா பேட்டிங்கும் பண்றான் லாஸ்ட்லங்கிறதும் தெரியுது. அகில் ஹுசைனுக்கு சான்ஸ் தரல. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து விக்கெட் ஸ்டிக்கின்னு ஒன்று சொல்லிட்டான். வர அது என்ன ஸ்டிக்கின்னு எனக்கு தெரியல. அப்படி பாலு 2 ஓவர் ஸ்விங் 3 ஓவர் ஸ்விங் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கைக்கோடோட பேட்டிங் இன்டென்ட் ஸ்டில் இது வந்து டீம் வந்து 250+ அப்படின்னா பேசியிருந்தீங்க. ஓகேவா? என்னன்னா ருத்ராஜ் கைக்வாட் நல்ல பிளேயர் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்றேன், ருத்து அடிச்சா மட்டும்தான் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு. ஓகேவா? சாம்சங் அடிக்கல. நீங்க தானா சொன்னீங்க 250+, அதனால சொல்றேன்டா. சாம்சங் அடிக்கல விடு, அது தெரிஞ்ச விஷயம்தான். அவன் 10ல 2 14ல ஒரு 2-3 மேட்ச் அடிப்பான். ஓகேவா? திருப்பி என்னாச்சும் தட்டு மாத்துற மாரி ராஜஸ்தான்கிட்ட போய் கேட்டோன்னா பாருங்க, நேக்கா தள்ளி விட்டானோ. அதெல்லாம் விடு, சாம்சனா விட்டு தள்ளு, அவனை பேசி என்ன யூஸ்ன்னு தெரியல. அடுத்து நான் வரது வந்து ருத்ராஜ் கைக்வாட். ஆயுஷ் மாத்திரே அங்கே அடிக்கிறான்னு தெரியுது. அட்லீஸ்ட் இந்த சைட்லேருந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் பண்றானா ஓகே, 5 ஓவர் பண்றானா ஓகே, 11வது ஓவர் வரையும் ஒருத்தன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்த சைடில் உள்ள சின்ன பையனை மட்டும் அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். ஓகேவா? இதே பிரப்சிம்ரன் சிங்கே எடுத்துக்கோ பஞ்சாப்ல. ஆனாலும் அடிக்க ஃபர்ஸ்ட் வந்து கிளிக்கே ஆகல. ஓகேவா? ஆனா அவன் இன்டென்ட் ஒண்ணுதான், அடிக்கணுங்கிறது ஒரு இன்டென்ட்டா இருந்தது. அந்த சைடு என்னதான் எவன் வந்து அடிக்கிறானோ அடிக்கலையோ 2 பேரோட இன்டென்ட் அடிக்கணுங்கிறது. இங்க வந்து ருத்ராஜ் கைக்கோட இன்டென்ட் என்ன எதுவும் தெரியல. என்ன ரோல் பண்றான் எதுவுமே தெரியல. சஃப்ராஸ் கான் வந்தான், மாஸ் பண்ணான். ஓகேவா? இங்க வந்து நம்ம வந்து கார்த்திக் சர்மாவையும் வீரையும் குறை சொல்றதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஃபுல்லா மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டைரக்டா கொண்டு போய் பிளேயர்ஸனா விட்டுட்டு ஃபிளெமிங்கை போய் அட்டாக் பண்றது, இதுனா வந்து அன்வான்ட் திங்ஸ்.
இல்ல என்னோட மெயின் பிரச்சனை தெரியுமா, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தப்பா போனது. அதை டீம்ல மேட்ச்ல சரி பண்ணவே முடியாது. நான் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூலயே உன்ட்ட சொன்னேன், நம்ம ஆக்ஷன் நான் முடிஞ்சப்பே. நீங்க என்ன ப்ரிவியூலயே என்ன சொன்னீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஃபியூச்சரை நோக்கி போகுது, ஃபுல்லா இல்ல யங்ஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ மேட்சுக்கு முன்னாடி நம்ம டீம் அனலைஸ் அப்பயே சொன்ன, ஆக்ஷன் பண்ண தப்பா அவங்க வந்து சரி பண்ண பாக்குறாங்க. திருப்பி திருப்பி போன வருஷம் பண்ண ஆக்ஷனை சரி பண்ண பார்த்து ஜடேஜா விட்டாங்க. இந்த வருஷம் ஆக்ஷனை சரி பண்ண பார்த்து இந்த 2 பேர் எடுத்திருக்காங்க. அவங்க ஆக்ஷன்ல பண்ண தப்பா மேட்ச்ல எனக்கு சரி பண்ண முடியாதுடா. ஆப்ஷன்ஸ்ல அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் டீமை வந்து யங்ஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி போறது தப்பே கிடையாதுடா. தப்பு கிடையாதுடா. இப்ப நான் உனக்கு சொல்றேன், ஒண்ணுமே இல்லடா. இப்ப நான் வந்துட்டு நீ மிடில் ஆர்டர் பாடு, மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? அதுதான் சொல்ல வரேன் நான். அது இல்லவே இல்ல. அங்கதான் நான் சொல்றேன், ஒரு டேவிட் மில்லரோ அவங்க பிளான் பண்ணது ஆண்ட்ரே ரசலுக்கு. ஆண்ட்ரே ரசலால ஸ்கேம் ஆயிட்டாங்க. ஓகே, அவனை ரிட்டையர்மெண்ட் போட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் பேக்கப் ஆப்ஷன் ஆண்ட்ரே ரசல் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு பேக்கப் ஒன்று வச்சிருந்துருக்கணும். அவங்க வேற யாருக்குமே பிட் பண்ணவே இல்ல. உனக்கு டேவிட் மில்லர் இருந்தான், டேவிட் மில்லருக்காவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கூப்பர் கானலி இருந்தான். எல்லாருக்குமே யாருக்காவது ஒரு ட்ரை பண்ணிருக்கான். அட்லீஸ்ட் ஜார்ஜ் இங்கிலீஷாவது ட்ரை பண்ணி, பாதி மேட்சா விளையாடுறான், அவனையாவது ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து ஆண்ட்ரஸல் போனோடனே பிளாக் அவுட் ஆயிட்டாங்க. பிளாக் அவுட் ஆயிட்டு அவங்க வச்சிருந்த அன்கேப்ட் பிளேயரோ இல்ல வந்து அந்த நியூ டேலண்ட்ஸ் நோக்கி போயிட்டாங்க. அவங்க ஆக்ஷன்ல பெரிய தப்பு பண்ணது இதுதான். நான் திருப்பி சொல்ல, மிடில் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. மிடில் ஆர்டர் நீ இப்ப ப்ரிஃபர் பண்றது ஓகே விடு. ஓவர்சீஸ் பிளேயர் இழுக்க போறான், எந்த ஒரு இதுவும் இல்லாம சும்மா போய் ரேண்டமா பிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. ஓகேவா? அதான் சொல்றேன், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நியூசிலாண்டுனாலே எதுக்கு வந்து சிஎஸ்கே வந்து முந்திக்கிட்டு போய் வாங்குறானோ எனக்கு தெரியல. ஓகேவா? அவனு ஓவர்சீஸ்னாலே நியூசிலாண்டா அப்படின்ட்டு வளைச்சு போடதான் பாக்குறானு, எதுக்குன்னே தெரியல. என்ன ரீசனு இப்பயுமே பாரு, நேத்து இன்ஜூரி பிளேயருக்கு யார் எடுப்ப நீ சொல்லு? யார ரெடியிலே அவைலபிள் விளையாண்டுகிட்டு இருக்க ஒருத்தர் எடுப்பான். ஆல்ரெடி இன்ஜூரா இருக்கவனே இன்ஜூரி பேசுனா இதுல வந்து இந்த லாஜிக் எனக்கு ஏதாவது புரியுதா? உனக்கு ஏதாவது புரியுது? யாராவது இதை பண்ணுவாங்களா? இது என்னன்னே எனக்கு புரியல. என்னன்னா 5 கப்பு வாங்கிட்டோம், நம்ம தான் நம்பர் 1 டீம் இவ்வளவு நாள் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ். சரி, நான் வந்து திருப்பி சொல்றேன், இதுல வந்து இந்த டீம் வந்து அந்த டீமோட இது வந்து தோனி இருந்தப்ப இந்த டீமே கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட்டோ இப்ப இருக்க டீமோ அதுல வந்து தோனிக்கு வேர்டே கிடையாது. அதுதான் உண்மை, பார்த்தாலே தெரியுது. ஒண்ணுமே இல்ல. தோனியை வந்து கம்பேர் பண்ண சொல்லல. இப்ப என்னன்னா, இல்ல நான் தோனி கம்பேர் பண்ணடா. இத்தனை வருஷம் பார்த்துட்டு ஃபேன்ஸ்ல ஏன் அவ்வளோ ஹார்ஷா? இப்ப 2 மேட்ச் வந்து இப்ப மும்பை தோத்தா இந்த அளவுக்கு ஹார்ஷா இருக்க மாட்டாங்க, இல்ல ஆர்சிபி தோத்தா கூட ஹார்ஷா இருக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளவு ஹார்ஷா இருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு ஷோல் நேத்தி வந்து நான் மேட்ச்ல இருந்தேன், 10வது ஓவருக்கு மேல ஷோல்டரே தொங்கிட்டு எல்லாருக்கும். எவனுக்கு அந்த என்ன பண்றதே தெரியல. நான் இங்க சொல்றேன் கேள்றா, நான் வந்து அந்த டைப் ஆஃப் ஃபேன்ஸோ இல்ல கிரிக்கெட் அனலைஸோ கிடையாது. ஜெயிச்சா வந்து டோனி இருக்கும் போது டீம் அப்படி, டோனி இருக்கும் போது வேற, இப்ப வேற அப்படின்னா நான் சொல்ல. அப்ப ஜெயிச்சிச்சுன்னா டீம் பெர்ஃபார்மன்ஸ். அப்பையும் பாரு, ருத்ராஜ் கைக்வாட்னாலதான் டீம் பவரா இருந்துச்சு. சரியா? டீம் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு. அந்த டீம் வந்து இப்ப நீ நேத்து மேட்ச் ஷாட் டிராப் பண்ணதுக்கான ரீசன் ஏதாவது உனக்கு ஒரு ரீசன் ஏதாவது தோணுதா? என்ன ரீசன்? அதுதான் தெரியல. அதுதான் சொல்றேன். இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 2019-20 டைம்லனா எக்ஸ்பர்ட்டே சொல்லுவாங்க கோயிங் வித் சேம் டீம். சிஎஸ்கே டாஸ் ஜெயிப்பாங்க, சேம் டீம் 14 மேட்ச் சேம் டீம். கடைசி 3 வருஷமா பாக்குறேன், போன வருஷம் அதிக பிளேயர் ட்ரை பண்ண சிஎஸ்கே தான். சிஎஸ்கேக்கு அடுத்தது டிசி நினைக்கிறேன். இந்த வருஷம் நேத்து எனக்கு வந்து இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து வரேன், ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 எனக்கு புரியவே இல்லை. சர்ஃப்ராஸ் கான் போன மேட்ச் 11லே கிடையாது. எப்ப வந்தான்? பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்தான். ஓகே, அண்டர்ஸ்டுட். அவன் நீங்க நல்லா விளையாண்டா இல்லன்னா சொல்லல. அவன் உன்னோட மெயின் லெவல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடையாது. அவனை நீ வந்து 11ல உள்ள கொண்டு வந்த. ஓகே, நீ வந்து பிரசாந்த் வீரை எதுக்கு கொண்டு வந்தீங்க? ஜெமி ஓவர்டன் போன மேட்ச் நல்லா விளையாண்டான். ஓகே, ஜெமி ஓவர்டனை உள்ள ஆட வச்சிருக்கலாம். சரி, ஓகே, நீங்க 2 ஃபாரினரோட போறீங்க. ஓகே, உங்களுக்கு 3 ஃபாரினர் இருந்தா போதுன்னு இம்பாக்ட் லிஸ்ட்ல நீ அகிலேஷனை வச்சிருந்திருக்கலாமா? இம்பாக்ட் லிஸ்ட் நல்ல உனக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா ஜெமி ஓவர்டனையும் அகில் ஹுசைனையும் இம்பாக்ட் லிஸ்ட வச்சு ராகுல் சக்கரையும் வச்சிருந்திருக்கலாம். அப்போ வந்து இப்ப மேட்சுக்கு தகுந்த மாதிரி அகில் ஹுசைன் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. சரியா? பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு போனீங்க, பவுலிங்கே கொடுக்கல. அவனுக்கு பேட்டிங்கும் ஒழுங்கா ஆடல. அவன் இன்னைக்கு ஓகே, அவனை நான் குறைய சொல்லல. அவன் பேட்டிங் ஆடல, கார்த்திக் சர்மா ஆடல, நியூ பீப்புள் ஓகே எல்லாம் அக்செப்டட். அவன் வந்து அவன் பிரைமரி ஆல்ரவுண்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தீங்க. மேட்ச் ஆட்டுக்கு பவுலிங் கொடுக்கல. நான் அன்னைக்கு அதுவே தப்புன்னு சொன்னேன். மேட்ச் ஆட்டை டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து பிரசாந்த் எடுத்து வந்து பவுலிங் கொடுக்காது, அக்செப்டடே கிடையாது. 2வது, சர்ஃப்ராஸ் கானுக்கு 11லே இடம் இல்லை போன மேட்ச். அவனை திருப்பி உள்ள கொண்டு வந்தீங்க. அவனுக்கு பதிலாக ஜெமி ஓவர்டன் ஆடி இருந்து மேபி சர்ஃப்ராஸ் கானை இம்பாக்ட் பிளேயரை வச்சிருந்தாங்கன்னா அவங்க அகில் ஹுசைனை கொண்டு வந்திருக்கலாம் 4th ஃபாரினரா.
அது ஒரு தப்பு. மூணாவது திருப்பி சொல்றேன், மேட் ஹென்றி, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ்ல யாராவது 2 பேர் தான் லெவல்ல ஆட முடியும். அதேதான் நான் சொல்றேன், மும்பைல எப்படின்னா தீபக் சகார், ஷர்துல், ட்ரெண்ட் போலர் 2 பேர் தான் ஆடுறாங்களோ அதே மாதிரி மேட் ஹென்றி, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது 2 பேர் தான் ஆட முடியும். நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஓவர்டர்னை கூட நீ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அவன் பவுலிங் பார்த்தனா சாலிடா 40 to 50. ஓகேவா, அவன் போற லென்த்துக்கு நம்மகிட்ட இருக்கிற ஃபிளாட் ட்ராக்கு சாலிடா 45 to 50. அவன் பேட்டிங் ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சான். அவ்வளோவா நீ வந்து பேட்ல பட்டுச்சான்னு கேட்டியானா முடியாது. ஏதோ ரொம்ப கேவலமா அழுக்கா ஆடினான், அதுமேதான் ஆடினான். எதுக்கு அந்த ஸ்லாட்ல அகில் ஹுசைனை ட்ரை பண்ணி ராமகிருஷ்ணா கோஸ்னு சூப்பரா பெர்ஃபார்ம் எல்லாருமே சொல்றானோ நல்லா பண்ணான், எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேக்குறேன். அதுதான் எனக்கு புரியல. ஏன் நீ இப்ப ரொம்ப யூனி டைரக்ஷனல் அட்டாக்கா இருக்குடா. எல்லாம் என்ன சொன்னாங்க, பவர் பிளேல சூப்பரா போடுவாங்க. நீங்க பவர் பிளேல நேற்று போட்டு அடிச்சிட்டாங்க. பவர் பிளே கடைசி லாஸ்ட் 3 ஓவர் நல்லா ஃபுல் பேக் பண்ணாங்க, ஓகே. ஆனா வந்து நீ 3 ஸ்பெஷலிஸ்ட் பவர் பிளே பவுலரை மட்டும் வச்சு ஒரு T20 ஃபார்மேட்ல டீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா சொல்லு. ராமகிருஷ்ணா கோஸ் வந்து டொமஸ்டிக்ல வந்து நல்ல டெத் பவுலர், சரியா, ஸ்பெஷல் டெத் பவுலர். நான் நேத்து நினைச்சேன் மேபி ராமகிருஷ்ணா கோஸ் உள்ள கொண்டு வருவாங்க இம்பாக்ட் லிஸ்ட்லன்னு. ராகுல் சகாரை கொண்டு வந்து நான் பெரிய தப்பா சொல்ல மாட்டேன். அவங்க பெரிய தப்பு பண்ணாங்கன்னா அகில் ஹுசைனை வச்சிருந்திருக்கணும் இம்பாக்ட் லிஸ்ட்ல. அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி போனாங்க, பேட்டிங் மேபி கொலாப்ஸ் ஆகும், ஓவர்டனை உள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சு பேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே இததான்டா அகில் ஹுசைனை கொண்டு போலாம். அதுதான் நான் சொல்றேன், இம்பாக்ட் லிஸ்ட்ல நான் போய் பாக்குறப்ப, நான் அங்க டாஸ் போட்டப்ப நான் போய் பார்த்தேன். நான் இம்பாக்ட் லிஸ்ட பாக்கல, செகண்ட் ஹாஃப்ல அகில் ஹுசைன் உள்ள வருவான்னு நினைச்சிட்டு நான் வெயிட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் இம்பாக்ட் பாக்குறேன், அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்னா 2 சேஞ்ச் மேட் ஹென்றி டிராப் பண்ணிருக்கோம், இவன் வரா பிரசாந்த் வீரன் சொன்னா. மேல 11 அங்க ஸ்கிரீன்ல போட்டாங்க ஸ்டேடியம்ல. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஓபன் இம்பாக்ட் பிளே லிஸ்ட் பாக்குறேன், ஜெமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஸ், குர்ஜப்ரீத் சிங் இருந்தது, அகில் ஹுசைனை காணும். அப்பயே தெரிஞ்சு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே புரியலடா. யாருடா எதுக்கு? ஏன் நான் நினைச்சேன் செகண்ட் ஹாஃப்ல சம்மந்தம் ஓவர்டன் கொண்டு வர போறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ராகுல் சகாரை கொண்டு வந்தீங்க, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன், அடி வாங்கினா. 2வது இதுக்கு வரேன் பாரு, பேட்டிங்க்கு வரேன், சரியா. சஞ்சு சாம்சன் அடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். 10 மேட்ச்ல 4 மேட்ச் அடிச்சா உண்டு. அது நான் சஞ்சு சாம்சன் குறைய சொல்லடா, விட்டுறா. அவனை எடுக்கிறப்பே தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் அடிப்பான், எல்லா வருஷமும் மேட்ச் அடிப்பான். அவன் சேர்த்து வச்சு வேர்ல்டு கப்லயே அடிச்சுட்டான் எல்லாத்தையும். இப்ப சொல்லு, ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னு சொன்னேன், எது பெஸ்ட்னு. ஜடுவை விட்டதா இல்ல சஞ்சுவை எடுத்ததான்னு. எல்லாரும் சஞ்சுவை எடுத்தது நீங்க, நான் ஜடுவை விட்டது பெரிய தப்பு. 2 மேட்ச்ல வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவன் வந்து இந்தியன் பிளேயர், நீ ரைட் ஆஃப் பண்ணனும் தேவையே இல்லடா இங்க, ஓகேவா. இப்போ வந்து ட்ரேட் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, அதை விட்டுறா, பழச விட்டுறா. நான் இப்போ கரண்ட் சொல்றேன், சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் அவுட் ஆயிட்டான். இன்னைக்கு அவுட் ஆன பால் வந்து அவுட்டே ஆகக்கூடாத ஒரு பால்ரா. இங்க நெஞ்சுக்கிட்டே வருது, ஆஃப்ல போய் டிரைவ் ஆடுறான் கவர்ல. ஓகே, அவன் அப்படிதான் அவுட் ஆவான். அவன் வந்து பேட்டிங்கா விளையாடுற மாதிரி தான் அவுட் ஆனு வச்சுக்கோ. ருத்ராஜ் கேக்வாட் நீ சொன்ன பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிப்பான். 11 ஓவர் வரைக்கும் அவனுக்கு ரொட்டேஷன் பண்ணது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆயுஷ் மாத்திரே ஒன்டோன் எல்லாம் வேணாம் நீ ப்ரூவ் பண்ண. ஆயுஷ் மாத்திரை சூப்பரான இன்டென்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம டயர்ட் ஆயிட்டான். ஏன்னா வந்து அவன் வந்து எல்லா பாலும் சுத்துறான். நான் ஸ்டேடியம்ல பார்த்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 3rd ஓவருக்கு அப்புறம் எல்லா பாலும் சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் எல்லா பாலும் பட ஆரம்பிச்சு. அவன் ஃபீல்ட் வைக்க தெரியல, ஃபுல்லா லெக் சைடு. அவனுக்கு லெக் சைடுல ஃபீல்ட் வச்சிருந்தாங்க வேற, மிட் விக்கெட்லயும் லாங் ஆன்லயும் வச்சுதான் போட்டாங்க. அப்பயும் நல்லா ஆடுனா, சூப்பரா ஆடுனா. எந்த ஆயுஷ் மாத்திரே குறையே இல்ல, சூப்பரான ஃபைண்ட். ஒன்டோனுக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுறான், அது நீங்க ஒத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆக மாட்டா சொன்னாங்க, ஆனா வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுறான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு முதல் ஓவர் 2 ஓவர் சாம்சனோ இல்ல ருத்ராஜ் யாரோ ஒருத்தன் அவுட் ஆக போறீங்க, ஓப்பனிங் தான் முடிஞ்சு போயிட்டு. சரியா, 6 ஓவருக்கு அப்புறம் வந்தா எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு ஃபியூச்சர் மேட்ச்ல பாப்போம். அதுக்கு 2 பேரும் 6 ஓவர் நிக்கணும், கிடைச்சாதான் உண்டு. சரியா, சாம்சன் வந்து எந்த மேட்ச் அடிப்பான்னு சாம்சனுக்கே தெரியாது. ஓகே, அதுக்கு அடுத்தது யார் வந்தா, சிவம் டுபே இடையில சரியான ஸ்லோ பண்ணாங்க நடுவுல. சிவம் டுபேவும் கார்த்திக் சர்மா கூட விட்டுரு, கார்த்திக் சர்மா 4 பால். சிவம் டுபே வந்து சகால் போர்ல உள்ள வந்தான், அங்கேயே கட் பண்ணாங்க சகால். அதுக்கு ஓவரே கொடுக்கல சகாலுக்கு, சரியா. அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண அவன் சகால் ஒரு வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். 17-18 போடுவானு. 17 என்ன பண்ணா, சகால உள்ள அனுப்பி பிரியான் சரியா கூட்டு வந்துட்டாங்க, அடிக்கவே இல்ல. கார்த்திக் சர்மா ஓகே விட்டாச்சு. சர்ஃப்ராஸ் கான் வந்து இடையில செமையா விளையாண்டான். சர்ஃப்ராஸ் கான் வைசாக் விஜயகுமார் சூப்பரா விளையாண்டா. எனக்கு என்னமா சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் இந்த மாதிரி பின்னாடி இது விக்கெட்டுக்கு பின்னாடி ஷார்ட் ஆடி நான் யாரையுமே பார்த்தது இல்ல. ஃபிளெமிங் அடிப்பான், பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான், அந்த மாதிரி பின்னாடி ரிவர்ஸ் விளையாடினா. அவனுக்கு வந்து இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் ஷார்ட் ஆடி யாரும் பார்த்தது இல்ல. நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு சர்ஃப்ராஸ் கான் ஆடினது. 230 அடிச்சிருக்கலாம், ஆமாவா இல்லையா, அதை மட்டும் சொல்லு.
230 அடிச்சிருந்திருக்கும் அந்த ஸ்லம்ப் ஆகாம. அடிச்சிருந்தா இந்த பவுலிங் என்னம்மா இப்ப சிஎஸ்கே பேட்டிங் சேஸ் பண்ணா மட்டும் தான் வாய்ப்பு இருக்குடா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த டீம். ஒத்துக்கிறியாத? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஜெயிக்கவே முடியாது. சேசிங் ஒரு 230 வரைக்கும் சேஸ் பண்ண முடியும். ஒரு ஓகேவான பவுலிங் ஆவரேஜ் பவுலிங் அட்டாக் எதிரா 230 சேஸ் பண்ண முடியாது. அதான் இந்த டீமோட கேப்பபிலிட்டி. ஒன்னே ஒன்று என்னன்னா, சிஎஸ்கே 230 பிளஸ் ஒரு நல்ல பவுலிங் லைனப்பா அடிக்கிறானோன்னு வச்சுக்கோ, இவங்கள்ட்ட இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு ஆப்போசிட் டீம் கண்டிப்பா அடிப்பானோ. அதுதான் நான் சொல்றேன். எந்த டீம்லயும் பண்ணா ஜெயிக்க முடியாது. இப்ப இருக்கிற எல்லா 10 டீமையும் எடுத்துக்கோ, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பேட்டிங் பவர்டு டீம். ஓகேவா? பேட்டிங் பவர்டு இல்லாத டீம்னு நீ எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே பேட்டிங் பவர்டு. என்னதான் ஆப்ஷன் முடிஞ்சோன சஞ்சு சாம்சன்ரா, ருத்ராஜ்ரா, பிரேவிஸ்ரா, துபேடா அப்படின்னு உங்ககிட்ட 5 பேரை சொன்னாலும் மிச்சம் 9 டீம்ல டாப் 5 பார்த்தாலும் அதே மாரி தான் இருப்பானோ. சரியா? எந்த டீம்ல வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த டீம் மட்டும் தான் வின் பண்றதுக்கான அதிக கேப்பபிலிட்டி இருக்கு. இப்ப இருக்கிற ஐபிஎல்ல பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஓவர்ஸ் யாரால கண்டெயின் பண்ண முடியுமோ அந்த டீம் மட்டும் தான் வின் பண்றது. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கலாம். இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தோன்னா, மேத்யூ ஷாட் ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தானோலா, 2வது மேட்ச் தோத்தானோலா, அதுல என்னன்னா T20ல அர்ஷதீப் சிங்க்கு எதிராக 170 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது மேத்யூ ஷாட். மேக்ரோ ஜான்சனுக்கு எதிராக 228 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். ஓகேவா? சேவியர் பிராட்லெட்டுக்கு எதிராக 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். ஸ்டோனிஸ்க்கு எதிராக 130 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். ஓகேவா? இதுல வந்து அனலிஸ்ட்னா என்ன பண்றானோ, என்ன டிஸ்கஸ் பண்றானோ, என்ன பேச எதுவுமே தரல. நமக்கு எந்த விதமான எதுவுமே இல்லாம நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா அவனு டீமுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். யாராச்சும் ஃபிளமிங் சொல்லிட்டா அதெல்லாம் பண்ணணும். எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? நான் வந்து ப்ரீவியஸ் பிளேயர்ஸ் அந்த ரிட்டர்ன் பிளேயர் இன்டர்வியூல அவங்க சொல்றப்ப சிஎஸ்கே அனலிஸ்ட் மீட்டிங்கே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் தான் பேசுவாங்க, போயிடுவாங்க. இந்த வீடியோ போட்டு பாக்குற இந்த வேலை தான் இருக்காது. எல்லாம் வந்து இந்த அம்பத் ராய்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க இன்டர்வியூ எல்லாம் பாக்குறப்ப இந்த அனலிஸ்ட்ங்கிற வேலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எனக்கு என்னமோ வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டைஸ்டா இருக்குடா. இப்போ வந்து நான் வந்து இவன் போடுறான், அடுத்து இவன் போடுவான், இவன் அடி வாங்கினா இவனை போடுவான். அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டைஸ்டா இருக்கு. இன்னொன்னு எனக்கு மெயினான விஷயம், ஃபீல்ட்ல இது வந்து எனக்கு வந்து ஒத்துக்கவே முடியாது. சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. டீம்ல பெஸ்ட் ஃபீல்டர் யார் சொல்லு? இந்த டீம்ல சிஎஸ்கே டீம்ல ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் யாரு? பெஸ்ட் ஃபீல்டர்னா அங்கேயே ருத்ராஜ் தான் கொண்டு வருவாங்க. சரியா? நேத்தி நான் ஒரு விஷயம் பார்த்தேன். சரியா? பவர் பிளே எல்லாம் முடிஞ்சுதுடா. பவர் பிளே முடிஞ்சு 100 அகமத் பவுலிங் போட வந்தான், 7வது ஒரு போட வந்தானா, ஃபீல்டு யாரு நிப்பாட்டுவா? ருத்து போல. சர்ஃப்ராஸ் கான் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்கான் நின்னுட்டு, எங்க ஸ்கொயர்ல நின்னுட்டு அவனை நூத்துறா இவனை நூத்துறா. ஒண்ணுமே புரியலடா. யாருமே ஃபீல்டு நிப்பாட்டலடா. அங்க ருத்ராஜ் கவர்ஸ் நின்னுட்டு இருக்கான். சர்ஃப்ராஸ் கான், பிரசாந்த் வீரியோ, கார்த்திக் சர்மே நவுத்துறா, இங்க நவுத்துறா, அங்க நவுத்திட்டு இருக்கான். சஞ்சு சாம்சன் என்ன பண்றான் கீப்பரா? ஒரு பால் கூட போய் பேசலடா. 100 அகமது ஷார்ட்டா போட்டான். நல்லா தெரியுது. நான் இங்க இருந்து ஸ்கொயர்ல இருந்து பாக்குறேன். ஷார்ட்டா 100 அகமதுக்கு ராகுல் சகாருக்கு அடிக்கிறாங்க. 2 6 அடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒரு கீப்பரா இருந்தா போய் பேசணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்றான், அடிக்கிறாங்க, ஒரு மொமெண்டம் பிரேக் எடுக்கு, இல்ல பால் எப்படி போட்டு ஃபீல்டு நவுத்தலாமான்னு. ஃபீல்டு நவுத்துறாங்க. அந்த இப்போ ஒரு 4 எங்க அடிக்கிறாங்களோ அங்க ஒரு ஃபீல்டு வைக்கிறணும். எங்க இருந்து எடுத்தானோ அங்க ஒரு 4 போகுது. அப்புறம் அந்த ஃபீல்டு திருப்பி இங்க வைக்கிறானோ. சஞ்சு சாம்சன் சும்மா நிக்கிறான் அந்த கீப்பரா. எதுவுமே பேசவே இல்லடா பவுலர். என்னால அவன் வந்து ஒரு 7 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா கேப்டன்சி பண்ணிட்டு வந்து அவன் டீம் நீ கீப்பிங் பண்ற, அடிக்கிறாங்கன்னு தெரியுது. நீ ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் போய் கொஞ்சம் பேசணும்ல. என்னதான் இருந்தாலும் நான் சொல்றேன் கேளு. எந்த டீம் 7 வருஷம் கேப்டன் பண்றானோ இல்லையோ, விக்கெட் கீப்பருக்கு அந்த கைண்ட் ஆஃப் அவன் தான் பண்ணணும். ஓகேவா? எப்பொழுதும் வந்து கேப்டன் வந்து ஃபீல்டிங்க வந்து கரெக்டா நிக்கிறானா, ஆன் ஸ்பாட்ல நிக்கிறானா, எல்லா ஸ்லைட் சேஞ்சஸ்ல இருந்து எல்லா ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் சொல்ல வரேன். விக்கெட் கீப்பரா இப்ப வந்து நான் இதுக்கு முன்னாடி 6 மேட்ச் போய் நான் பாத்துருக்கேன்டா. தோனி விக்கெட் கீப்பர் இருக்கப்ப ஒரு பாலுக்கும் நவுத்திட்டே இருப்பான்டா. ஒரு பாலுக்கும் 5 ஸ்டெப் 10 ஸ்டெப். அவன் வந்து பவுலர்கிட்ட பேசுறானா இல்லையா, ஒரு நவுத்திட்டே இருப்பான். நீ நிறைய வாட்டி மேட்ச்ல பாத்துப்ப கையில போய் கேட்ச் விழுவும். சிஎஸ்கே பவுலர் போட்டானா கையில நேரா வந்து கேட்ச் விழுவும். நேத்தி வந்து ஃபீல்ட நவுத்தவே இல்லை. இந்த டிப்பிக்கலா இந்த கிரிக்கெட் கேம்ல எல்லாம் வந்து ஃபீல்டிங் ப்ரீசெட் இருக்கும் தெரியுமா? கவர்ஸ் உள்ள வச்சுட்டு பாயிண்ட் இங்க வச்சுட்டு லெக் சைட்ல 4 ஃபீல்டர். இதுதான் நிக்கிறானோ, ஃபீல்டே மாத்தல. ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கரமா கேப்டன் பண்ணான்டா. சிவம் டுபேக்கு ஒரு ஃபீல்ட் செட் பண்ணான் கடைசி ஓவர்.
லெக் சைடு ஃபுல்லா லெக் சைடுல ஸ்கொயர் லெக் எல்லாம் உள்ள வச்சுட்டு ஆஃப் சைடை பிளாக் பண்ணி சூப்பரா போட்டாங்க. அவுட் சைடு ஆஃப் யார்கர் போட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இனோவேட்டிவா அந்த இதுவே ஒரு ஈடு 10வது ஓவருக்கு மேல ஷோல்டர் தொங்கிடுச்சு. எவனுமே ஒரு ஜெயிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணாங்க 10வது ஓவருக்கு அப்புறமே. ஒரு ஒரு கீப்பர் இருந்தானா சொல்லணும், ஸ்பின்னர் போடுறான், அந்த ஸ்பின்னர் ரொட்டேஷன் 2 பேரும் அடி வாங்கினாங்க. ஃபீல்டு நவுத்து அங்க பண்ணு, இந்த ஃபீல்டை உள்ள கொண்டு வா, இப்படி போன்னு பேசவே இல்லை. சாம்சன் வந்து சும்மா நிக்கிறான். எனக்கு வந்து அதுதான் புரியவே இல்லை. நீ பேட்டிங் ஒழுங்கா ஆடல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகே 2 மேட்ச் ஆடல. நீ இதுல ஃபீல்டிங்ல டார்கெட் டிஃபெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்ல, அதுதான் பண்ணணும். அதை பண்ணாம சும்மா நின்னுட்டு வரான், 6 அடிக்கிறான், பால் போறாங்க, இது பண்றான், ஓவருக்கு அந்த சைடு போறான், திருப்பி வரான், அந்த சைடு போறான், பவுலர் யாருமே பேச மாட்டேன், பவுலர் மட்டும் போயிட்டு இருக்கான், அப்படியே பண்றாங்க. இதுல இருந்து சிஎஸ்கேல இருந்து என்ன பாசிட்டிவ் சொல்லலாம்? பாசிட்டிவ் வந்து ஆயுஷ் மாத்திரை பேட்டிங் மட்டும் பாசிட்டிவா இருந்ததுடா, அவ்வளவுதான்டா. எனக்கு வந்து பவுலிங் ரொட்டேஷன்லயுமே பிரச்சனை இருந்துச்சுடா. பவுலிங் ரொட்டேஷன்லயும் பிரச்சனை இருந்துச்சு. மேட் ஹென்ரியும் நல்லா போட்டான்னு அடி வாங்கிட்டான். மேட் ஹென்ரி யூசுவல் தான் 50 ரன் கொடுத்தான். சஃப்ரஸ் கான் வந்து சூப்பரா நல்லா பேட் பண்ணான். சூப்பரா மேட் ஹென்ரி வந்து பிரியான் சாரியாவை அவுட் ஆக்குனது வந்து மேட் ஹென்ரி அவுட் ஆக்கல, சரியா? இல்ல இவன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா அடிச்சாங்கடா. அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 40 ரன் 50 ரன் இருந்துச்சு. அடுத்த 3 ஓவர்ல 64 14 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. திருப்பி நல்லா போட்டாங்க. பிரியா இவனுக்கு பிரப்சிபன்ஸுக்கு ஒரு அம்பையர்ஸ் கால் வந்துச்சு, எல்லாம் ஓகே தான். அதுதான் நான் சொல்றேன், அந்த 3 பேர்ல 2 பேர் தான் ஆட முடியும். அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். போன வருஷம் அன்சுல் கம்போஸ் நல்லா பண்ணா, கலீல் அகமது நல்லா பண்ணாங்கிறதுக்காக காரணத்துக்காக 2 பேர் ஆட முடியாது. அப்படி பார்த்தா நீங்க உருவில் பட்டையில ஆடி இருக்கணும். போன வருஷம் நல்லா பண்ணாங்க, உட்கார வச்சாங்களா கரெக்டா. 120ல இருந்து 130 தான்டா போட முடியும். 135 குள்ள தான்டா, 130 தான்டா. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறானா 133 132 வரையும் போறான்டா அன்சுல் கம்போஸ். இல்லனா 130 கம்மி தான்டா. அவங்கிட்ட ஸ்கில் இல்லனே சொல்லல. டீம் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம்டா. அதுதான் சொல்றேன். டீம் காம்பினேஷன் எல்லாருமே 130 கீழ போட்டானா அந்த வந்து அந்த டீம்ல ஃபாஸ்டஸ்ட் பவுலர் யார் தெரியுமா? ஜெமி ஓட்டன் 145. சூப்பர்ரா. போன மேட்ச் அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. அதான் அந்த அகில் ஹுசைனை கொண்டு வர பார்க்கணும். நூர் அகமது பேசணும். நூர் அகமது ஃபுல் ஷார்ட் பால் போட்டுக்கிட்டே இருக்கான், ஷார்ட் பால் போட்டுக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். ராகுல் சாகரும் அதேதான். ராகுல் சாகர்னா லிஸ்ட்லயே கிடையாது. எந்த டீமும் பிக் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாங்க யாரும். வைல்ட் இமேஜினேஷன். ராகுல் சாகரை சிஎஸ்கே பிளேயிங் 11 யாரும் இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேத்து வந்தான் அவனே நினைச்சிருக்க மாட்டான் விளையாடுவோன்னு. எனக்கு வந்து அதான் இந்த 3 பாயிண்டா. கீப்பரும் கேப்டனும் என்ன பண்றாங்கன்னு தெரியல, பேசவே மாட்டாங்க பவுலர்கிட்ட. ஒரு நிமிஷமா பிரேக் எடுத்து பேசணும். ரிஷப் பண்ட்லாம் 6 அடிச்சா அதாவது ரிஷப் பண்ட் கூட பேசுறான்டா, அதுவும் பண்ணல. 2வது பிரசாந்த் வீரோட ரோல் என்னன்னே தெரியல. டீம்ல போட மாட்டாங்க பவுலிங். இன்ஜுரி சரியாகலன்னா நீங்க அகில் ஹுசைனை ஆட வைங்க. டெவால் ப்ரூவிஸ் அடுத்த மேட்ச் வந்துருவான்னு சொல்றாங்க. நாளைக்கு மேட்ச்ல ஆர்சிபி கூட டெவால் ப்ரூவிஸ் வந்தா டெவால் ப்ரூவிஸ் உள்ள ஆட வைப்பீங்க. அப்ப ஜெமி ஓட்டனுக்கு பதிலா அட்லீஸ்ட் அகில் ஹுசைனை ஆட வைங்க. அப்படி இல்லையா ராமகிருஷ்ணா கோசையாவது ஆட வைங்க. வேற யாரையாவது கொண்டு வந்து உள்ள ஆட வைங்க. வேற ஃபாஸ்ட் பவுலரு 3 பவர் பிளே பவுலரோட போனீங்கன்னா கடைசியில போட்டு டெத் ஓவர்ல டெத்து தான் சிஎஸ்கே. டெத் ஓவர்ல டெத் ஆனா பவர் பிளேலயே டெத் தான். பவர் பிளேல டெத் தான் வராங்க. அதுவும் ஓகே தான், கரெக்ட் தான், வாஸ்தவமான விஷயம் தான். நல்ல வேளை நான் என்னமா நினைச்சேன், போடுற பவுலர் தான் நல்லா போடுற பவுலர் கிடையாது. ஆமா நான் நினைச்சேன் 3 ஓவர் அடிச்சிட்டாங்கல்ல, நான் ராகுல் சகாருக்கோ இல்ல இவனுக்கு ஓவர் கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை திருப்பி இவனுக்கே மேட் ஹென்ரிக்கே கொடுத்தான். அங்கேயே போட்டிருந்தாலும் அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். பவர் பிளேலயே மேட்ச் அடிச்சு அவன் கொண்டுட்டான்டா. பவர் பிளேலயே மிடில் ஓடு 6 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் எடுக்காது. இப்பயே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுடா. நீங்க வந்து அட்டாக் பண்ணிடணும். அட்டாக்கே பண்ணலடா. அவங்க வந்து பவுண்டரி ஸ்டாப் பண்ணு சொல்லி 6 போரா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கடா. இந்த பஞ்சாப் வந்து ஃபுல் பாசிட்டிவ். எனக்கு வந்து பஞ்சாப் சைட்ல வந்து அவங்க வந்து பேட்டிங் நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு அதே பிரச்சனை கிடையாது. திருப்பி லாஸ்ட்ல 2-3 விக்கெட் எல்லாம் விட்டாங்க. ஆனா அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ரேயஸ் இருக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. நேஹல் வதேராவோட கிளாரிட்டி அங்க வந்து ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி. ஆமா, அவன் வந்து அவனோட கரெக்டான ஸ்பாட்ல விளையாடுறான்னு கொஞ்சம் எனக்கு இதா இருக்கு. கூப்பர் காலனி வந்தானே ஒரு டவுன் வந்து கீழே விட்டான்னு நினைக்கிறேன். ஸ்லோவா வந்து பிக்கப் பண்ணி தான் வருவான். இருந்தாலும் பார்க்கலாம், நல்ல டேலண்ட்டு. அவனுக்கு வந்து கரெக்டான சிச்சுவேஷன் ஹிட் பண்ண ஃபுல் ஹிட்டுக்கு வர மாதிரி உள்ள சிச்சுவேஷன் வந்தா தெரியும் நேல் வதேரா என்ன பண்ண போறான்னு. அவ்வளவுதான். அவங்க டீம்ல பாசிட்டிவ் எல்லாமே நல்லா போட்டாங்க. எல்லாமே நல்லா போடுறாங்க.
ஸ்டோனிஸ் மட்டும் தான் சம்மந்தமே இல்லாம டீம்ல இருக்கான். அவன் என்ன பண்ண போறான் தான், எப்ப என்ன பண்ணுவான்னு பார்க்கணும். சோனிஸ் என்னைக்காவது ஒண்ணு அடிப்பான், அதுக்காகவே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆஸ்திரேலியா இது அதுவும் வச்சிருக்காங்க. இல்லாம மேக்ஸ்வெல் மாதிரி நீ அடிக்கிறானோ இப்ப இல்லையோ சிஎஸ்கே நியூசிலாந்துனா அங்க அங்க ஆஸ்திரேலியா அவ்வளவுதான். அதேதான் எல்லா இடத்துலயும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அள்ளிட்டு வந்துடுறாங்க ஊர்க்காரனோட. மத்தபடி அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது இந்த அவ்வளவுதான் மேட்ச்? ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறா இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம்ல? ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கறியா? சிஎஸ்கே டீம்ல அகில் ஹுசைனை தயவு செஞ்சு உள்ள கொண்டு வாங்கடா. என்னாச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தூக்கி விட்டேறீங்கடா வெளியில, பவர் பிளேல போடுறவனுல. இன்னொன்று வந்து பிரேவிஸ் உள்ள வந்துடுவான், எப்படி இருந்தாலும் இன்ஜுரி இதாயிட்டுனா. சஃப்ராஸ்க்கான ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவன்ல விளையாட வச்சிடலாம்டா. அவ்வளவுதான்டா. உங்க டீம்ல இருக்கிற இன்னொன்னு unorthodox player னா- பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மால யாராவது ஒருத்தவங்க தான் ஆட முடியும். அதுவும் ஒத்துக்கணும். ஆமா. 14 கோடி கொடுத்துட்டோம், நாங்க காசு கொடுத்துட்டோம், அவனை ஆட வைப்பேன். அவன் அந்த பிரைஸ்ல வருவான்னு நிக்கல. ஆக்ஷன்ல அந்த பிரைஸ்க்கு போயிட்டாங்க, அது அவங்க தப்பு இல்ல. யாராவது ஒருத்தவங்க ஆட வைங்க. அதே நீங்க நிறைய மாதிரி பேரை உட்கார ரெண்டு வச்சிருக்கீங்க பேரையும் முன்னாடி. வந்து இப்ப டிராப் பண்ணிட்டு வேற யாரையாச்சும் கொண்டு வர்றது கம்பீர் பண்ற மாதிரி இருக்கு இப்ப சிஎஸ்கே பண்றத பார்த்தா, பண்ண போறதா அந்த பார்த்தா. கிளாரிட்டி கொடுப்பாங்கடா இதுக்கு முன்னாடி. 14 மேட்ச் நீ ஃபெயில் ஆனாலும் இருப்ப அப்படின்னு. நான் மேட்ச் ஆட் வந்து செம்ம பிளேயர் நான் பாத்துருக்கேன். யாரும் ஐபிஎல் யாரும் பார்த்தது இல்ல. நானும் சொல்லிட்டேன்டா, ஆக்ஷன்ல இழுத்தும் போதே ஒரு நல்ல பிக்குன்னு சொன்னான்டா. அவனை வந்து இத்தனைக்கும் அவன் வந்து ஓப்பனரா இருந்தவன், பிபிஎல் மிடில் ஆர்டர் போய் நல்ல ஃபார்ம்ல இருந்தான். அவனை போல் டிராப் பண்ணாங்க பாரு. டெவால் ப்ரூவிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு வச்சிருந்து அவனை டிராப் பண்ண இவர் ஏத்துக்கவே முடியல. அவன் ஏபிள் பவுலர், மேக்ஸ்வெல் மாதிரி நல்ல பவுலிங் போடுவான். அவன் ஆஃப் ஸ்பின் பேட்டிங் சூப்பரா. போன மேட்ச் அந்த ட்ரிக்கி பிச்சில் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு இருந்த பேட்டிங் பிச்சு பிரிச்சிருப்பான் மேட்ச் ஆட்டு. அவன் வந்து ஒன்னு டீமை காப்பாத்த போல. டீம் பவுலிங் வந்து மசால் வடை சைஸுக்கு ஒரு ஓட்டை இருக்கு டீம்ல. திருப்பியும் ஒன்னே ஒண்ணுதான், ருத்ராஜ் கைக்வாட் எப்ப கிளிக் ஆகிறானோ அப்பதான்டா டீம். மற்றபடி வேற எவன் சஞ்சு சாம்சன்னா நம்பிக்கையே வேணாண்டா, நம்பவே வேணாண்டா. நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கேமர் சாம்சன் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து என்னைக்கு அடிப்பான், எப்படி அடிப்பான்னு தெரியாது. அவன் ஒரு மேட்ச் அடிச்சானா அடுத்த 3 மேட்ச் அவனை நீ அடிக்க மாட்டேன், நீயே முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அவன் டெக்னிக்லயே நிறைய பிரச்சனை இருக்குடா. அந்த ஷேடோ பேட்டிங் பண்றப்பே பின்னாடி போய் ஆடுறான். ஓகே நம்ம பண்ண அவனை பார்த்தா டெக்னிக்கலா நம்ம சவுத் இந்தியன் சைட்ல இருந்து நம்மள மாரி பிளேயர்ஸ் என்ன பண்ணுவோம், ஆஃப் சைடு மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், என்னாச்சும் ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். அப்ப எல்லாம் பேக் ஃபுட் போக வேண்டிய, ஏன்னா நம்மளால பால் வந்து எங்க பிச் ஆகுது அப்படின்னு நம்மளால உடனே வந்து பண்ண முடியாது. பேக் ஃபுட் போனா நமக்கு டைம் கிடைக்குங்கிறதுனால நம்மளே என்ன பண்ணுவோம், பேக் ஃபுட் போய் தான் அதிகமா ட்ரை பண்ணுவோம். ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து வைக்கவே நமக்கு வந்து வராது. அதே மாரி தான் சஞ்சு சாம்சனும் விளையாடுறாங்க. நல்ல இதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் இல்லடா, நல்லதான் ஆனா. இடையில அந்த வேர்ல்ட் கப் நியூசிலாந்து முன்னாடி டெக்னிக்கை மாத்தினா ஏதோ பண்ணா. அந்த இடையில கில்ல கொண்டு வந்து இவனை டிராப் பண்ணாலும் அப்ப என்னமோ ஆயிடுச்சு அவனுக்கு. அதுல இருந்து சரியில்லடா அவன். சரி விடுங்க, அவ்வளவுதான். பாப்போம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு. கம்பேக்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாதுன்னு அந்த ரஜினி மீம் மாதிரி டாப் 5ல சிஎஸ்கே வருமா வராதா? டாப் 5ல வருமா வராதான்னு. ஆனா வந்து இந்த சீசன் வந்து இன்னும் முடியல. 2 மேட்சா முடிஞ்சிருக்கு. மேபி இந்த ஓட்டைகளை வந்து அடைக்க வாய்ப்பு இருக்குன்னா என்ன ஒரு பெரிய இதுனா, 2வது மேட்ச்லயே 2 ஓவர்சீஸ வச்சுதான்டா விளையாடுவோம். எங்கள்கிட்ட ஓவர்சீஸே கிடையாதுடா, யாருமே செட் ஆக மாட்டான்டா எங்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி நோட்டீஸ் ஒட்டின மாதிரி பண்ணிருக்கானோ. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னமா மேட் என்ட்ரிக்கு இன்ஜுரி ஆச்சுன்னு வச்சுக்க, டீம் முடிஞ்சது. அவ்வளவுதான். யோசிச்சு பாரு, யாருமே இல்ல வேலை பெஞ்சில. மேட் என்ட்ரி இன்ஜுரி ஆட்டா சிவன் டுவே தான் ஓபன் பண்ணும் பவுலிங். அவனே போட்டுடலாம் போலடா டெத்ல. அதனால நான் சொல்ல வரேன், யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணுங்க, கலியில வச்சுக்காங்க. கலில் நல்லா போடுறான். அன்சுல் கம்போஜே பேக்கப்பா வைங்க கலிலுக்கு. இந்த முகேஷ் சௌத்ரி எல்லாம் அமுச்சு விடுங்க வீட்டுக்கு. இந்த மகாராஷ்டிரா கோட்டாலாம் வேண்டாம். அவனை அமுச்சு விட்டுட்டு சிவம் டூபே, அவன் மேட் என்ட்ரி, கலில 3 பேரையும் மெயினா வச்சுட்டு 2 ஹாரின் ஸ்பின்னர் ஆடுங்க. வேற ஆப்ஷன் இல்லை உங்கள்கிட்ட. பிரசாந்த் தீர் பவுலிங் போடலன்னா ஹாரின் ஸ்பின்னர் ஆட வைங்க. மேட்ச் ஆட்டியும் இவனையும் ஆட வைங்க. மேட்ச் ஆட்ட உள்ள கொண்டு வாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. பெஞ்சா ஜான்சன் வர்றப்ப பாப்போம், வரானான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அவன் வந்தாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவனை கொண்டாந்து அவனும் 50 ரன் கொடுப்பான். அவ்வளவுதான். எவ்வளவோ தேவலாண்டா ஜான்சன், ஸ்பென்சர் ஜான்சன். ஓகேவா, டீம் வந்து கோஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்து பேசி இப்ப எதுக்கு வந்து டெத் ஓவர் இல்லன்னு தெரிஞ்சும் உனக்கு ஒரு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப இதே கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரியும் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வாங்கியிருந்தா உள்ள ஆட வச்சிருந்திருப்பாங்களா? கம்மி, வாய்ப்பு இல்ல. அப்ப வந்து அந்த பிரைஸ் அவன் தப்பு கிடையாது. அதை விட நல்ல குவாலிட்டியில இருக்க பிளேயரோ இருக்கிறாங்க. சரியா, டொமஸ்டிக் சர்க்கியூட்ல பர்ஃபார்ம் பண்றாங்க. டொமஸ்டிக் சர்க்கியூட்டுக்கே வரல இன்னும் பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும்.
கார்த்திக் சர்மா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்சை விட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கேட்சை விட்டா தலையில வச்சுப்போம், இல்லைன்னா நமக்கு என்ன பண்றேனே தெரியாது. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே என்ன பண்றேன்னு நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தெரியாது. பால் எடுக்க போலடா பின்னாடி அப்படியே பார்க்கும் போது, அன்னைக்கு நான் பெங்களூர்ல மேட்ச் விளையாட வந்தேன் தெரியுமா, கேட்சை விட்டேன் சரியா, கவர்ஸ் லாங் ஆஃப்ல நின்றுட்டு இருக்க, கேட்சை விட்டேன். எனக்கு அடுத்த 5 செகண்ட் என்ன பண்றேனே தெரியல சரியா, போய் பாலை எடுக்கணும்னே எனக்கு 5 செகண்ட் கழிச்சு தான் தோணுச்சு. அதே மாதிரியா பண்ணான்டா. இன்னைக்குமே ஃபீல்டிங் நின்னுட்டா சரியா. ஃபர்ஸ்ட் சர்ஃப்ராஸ் கான் நீ இந்த பக்கம் வா, நான் அவன் இடத்துக்கு வரேன் மாத்தி விட்டாங்க. வரான்டா அவனும் ஃபீல்டு, நான் அங்க வரேன் நீங்க வா அப்படின்னு நவுத்துறா. சர்ஃப்ராஸ் கான் நவுத்தினப்பே எனக்கு என்னடா இது, எவ்வளவு பிளேயர் பாத்துக்கோ சர்ஃப்ராஸ் கான் ஃபீல்டிங் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு மனசே உடஞ்சு போட்டேன் ஸ்டேடியம்ல. முக்கிய தான்டா, கீப்பர் நிக்கிறான்டா, பவுலர் நிக்கிறான், ஃபீல்டு மாத்துறது பவுலரே பாக்கலடா, என்னென்னமோ பண்றாங்கடா, என்னென்னமோ நடக்குற. ஃபீல்டிங் நீ பாக்கணுமே, அப்படி ஒரு மட்டமான ஒரு ஃபீல்டிங் செட்டப் நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில. சிஎஸ்கே மேட்ச்ல நான் வந்து எவ்வளவு என்னமோ பார்த்திருக்கேன், சிஎஸ்கே பவுலிங் போடுறப்ப நேத்தி ஒண்ணு பண்ணாங்க பாரு, நான் பார்த்ததே இல்லை, மன வருத்தமா இருந்தது. சரி காய்ஸ், அவ்வளவுதான், குமுறியாச்சு, டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது, நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். வாய்ப்பு இருக்கா இல்லையான்லாம் நாங்க சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல இருக்குன்னா இப்ப என்னமோ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு இந்த வருஷத்தோட ஒரே எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்தது, ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் அடிக்கணும்னு. அது மாதிரி நடக்கும்னு நம்புறேன், பார்ப்போம். இந்த லைனை வச்சு தான் அங்க ஏதாவது பண்ணுவாங்களா, கீஸ் பண்ணி தான் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதை மட்டும் பண்ணலன்னா வேர்ல்டு ஒன்ட் பி த சேம் எனிமோர். அந்த மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட ஜடேஜாவோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சில கூட ஆர்சிபி கூட ஜெயிச்சிருக்கோம். பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க பாய்ஸ், ஏதாவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தீங்க, ரெண்டாவது பஞ்சாபோட தோப்பீங்கன்னா தோத்துட்டீங்க, ஆர்சிபியோடையும் தோப்பீங்க, டிசியோடையும் தோப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு கேகேஆர்ல ரஹானே ஏனாச்சும் மனசு வச்சா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அதுவும் காலிடா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தா 3 மேட்ச் தோத்தாலே சிஎஸ்கே அந்த சீசன் காலிடா. கம்பேக்கும் கிடையாது, ஒரு பேக்கும் கிடையாதுடா. அப்படின்னா ஏதாவது பண்ணுவோம்டா. முன்னாடினா இருக்கும் போது பக்காவான டீம் இருந்துச்சு, சிஎஸ்கே பிச்சா மாத்தாமே இருந்திருக்கலாம் சொல்ல போனா, ஓகேவா. அந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல விளையாடுறதுக்கு தான் ருத்ராஜ் கைக்வாடு எல்லாருமே கரெக்டா செட் ஆவாங்க. பிட்ச் வந்து பிரான்சைசி கண்ட்ரோல்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. டிஎன்சி இந்த சீசன்ல இருந்து மாறிடுச்சு, போன சீசன்லயே தான் மாத்தி. இல்ல அவங்க டொமஸ்டிக் டீம் பண்றதா பிட்ச்னு சொல்றாங்க. பிரான்சைசி ஐபிஎல் சம்பந்தம் இல்ல, ஐபிஎல் வந்து ட்வீக் வேணா பண்ணிக்கலாம், ரீலே பண்றப்ப அவங்க முடிவு பண்ணி தான் இது பண்ணிட்டாங்க. பிட்சை எதுவுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளவுதான் இல்ல இருக்கு, அவ்வளவுதான். இதான் நான் சொன்னேன், இதுக்கு ஏத்த டீம் ஆடணும். எல்எஸ்ஜியை விட மோசமா இருக்கு லைட்டா, அவ்வளவுதான். நான் வந்து 8th பிளேஸ் யோசிச்சு வச்சிருந்தேன், இப்ப அதுவும் டவுட். 8th பிளேஸ் தான் வர மாட்டாங்க, அதுக்கு மேலதான் வருவாங்க. இந்த பேட்டிங் லைனை பத்தி ஏதாவது பண்ண முடியும்டா, பாப்போம்டா. அது தடுமாறும். போன வருஷம் எல்எஸ்ஜியே வந்து எல்எஸ்ஜி லாஸ்ட் பிளேஸ்ன்னு கொடுத்தாங்க எல்லாரும், எல்எஸ்ஜியே வரலையாடா அந்த பவுலிங் லைனை வச்சுட்டு. இதை வச்சு ஏதாவது பண்ணுவோம்டா, நாளைக்கு மட்டும் ஜெயிக்கணும்டா எனக்கு, அதான்டா நாளைக்கு மட்டும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அன்னைக்கு பஞ்சாப் குஜராத் மேட்ச் சொன்ன மாதிரி ஈஸி வின் ஃபார் பஞ்சாப் கிடையாது, க்ளோஸ் வின் தான். ஆமா, க்ளோஸ் வின் தான் கண்டு போனாங்க. சோ என்னோட பெருமையை நான் வந்து இப்ப வந்து பீத்திக்க விரும்புகிறேன். பீத்திக்க நான் வந்து திருப்பி சொல்றேன், பெங்களூர்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கேக்கு. சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, 200 210க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, நார்மலா சிஎஸ்கே விளையாண்டா பிரச்சனையே கிடையாது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி லாஸ்ட் இயர்ல இருந்து சரியா அட்வான்டடான விஷயத்துலனா ஈடுபட்டு தேவையில்லாதனா ட்ரை பண்ணி சரியா, ஓகேவா. அப்பையில இருந்து எப்ப ருத்ராஜ் கைக்காரோட பிரஸ் மீட்டோ ஒரு காலேஜுக்கு போயிட்டு ஆர்சிபி ஃபேனா நோ அப்படின்னு வெளில அனாவசியமான வேலை பண்ணது, ஓகேவா. அப்பையில இருந்து சொல்றேன், ரொம்ப தேவையில்லாத விஷயம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கீங்க. சோ நாங்களும் இருக்கோம், அவங்களும் இருக்காங்க. அங்க ஜாம்பி கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பெங்களூர்ல ஜாம்பி கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ எப்ப ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான்டா சிஎஸ்கே ஃபேனும் நேத்து ஒரு ஆர்சிபி ஃபேனை எல்லாம் சுத்தி வச்சு செஞ்சீங்க. அதான்டா, எல்லாரும் மாதிரி கிடையாது, மெச்சூர்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க அங்க. வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸை குறைய சொல்ல மாட்டேன்டா, பெங்களூர்ல இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஜாம்பி பயலுங்க. அவங்க வந்து எல்லாரும் சேம் தான்டா. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆர்சிபினா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. பெங்களூர்ல வந்து ஒரு நாள் நீ வந்து சிஎஸ்கே ஜெர்சி போட்டு வெளியில போய் பாரு, உன்னை அடி வாங்கிட்டு வரலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். சென்னையில நீ ஆர்சிபி ஜெர்சி போட்டு போனா உன்னை யாரும் சொல்ல மாட்டேன், பெங்களூர்ல போனா புடிச்சு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க. ஏன்
ஏன் அவங்க தமிழ்நாடு பெங்களூர் பிரச்சனையா அவங்க மெயின் பிரச்சனையா கொண்டு வந்து சிஎஸ்கே ஆர்சிபி கொண்டு வந்து வைப்பாங்க. பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கணக்கிலே சேர்த்துக்க மாட்டேன் ஆர்சிபி ஃபேன்ஸா. தமிழ்நாட்டில் இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகே டீசென்ட் எனஃப் டிஸ்கஷன் இருக்கா டிபேட் பண்றா முடிஞ்சது. அவங்க வந்து ரேஜ் பைட் பண்றாங்க. அங்க ஜாம்பி கூட்டம் வந்து ரேஜ் பைட் பண்ணணும் பெங்களூர்ல இருக்கவங்க எல்லாம். சரி ஓகே, இத பத்தி அப்போ பேசலாம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சந்திப்போம். வெற்றியோ தோல்வியோ அடுத்த எல்லாம் ஒரு மேட்ச் விஷயம் இல்ல. prediction. ஒஸ்ட் சீசன்ல திருப்பி சொல்றேன், ஒஸ்ட் சீசன் ஜடேஜா கேப்டன்சில கூட ஆர்சிபில ஜெயிச்சிருக்கோம். கடைசி 2 வருஷமா மட்டும் தான் தோத்துருக்கோம். எப்படியா அதை மட்டும் ஜெயிச்சிருங்க, இல்லைன்னா அசிங்கமா இருக்கு எனக்கு. ஒரே ஒரு கேள்வி, ஜடேஜா வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃபைனா? இல்லடா பரவாயில்லடா, பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, சாம்சங் ஸ்கேம் பண்ணாலும் பரவாயில்ல. ஜடேஜா மிஸ் பண்ணிட்டேன்னா நான் இல்லைன்னா சொல்லல. சாம்சனா ஜடுவான்னு கேட்டா நான் ஸ்டில் பிலீவ் சாம்சங். ப்ளீஸ் பரவாயில்லடா, பரவாயில்லடா. திருப்பி கேட்டுக்கிறேன். திருப்பி சொல்றேன், ஒரு நீ ப்ராப்பர் கிரிக்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா கடைசி இது 2023ல அந்த ஒரு ஃபைனல் தவிர ஜடேஜா எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. இல்லடா, நான் திருப்பி சொல்றேன்டா, நான் சஞ்சு சாம்சனா அப்போஸ்னா பண்ணலடா. சஞ்சு சாம்சனோட ஃபேன்டா, ஓகேவா? சஞ்சு சாம்சனா அப்பையில இருந்து பிடிக்கும்டா எனக்கு, ஓகேவா? இவ்ளோ ஹையா ரேட் பண்ணி ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தன் உள்ள வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், எங்களுக்கு ஜடேஜா தேவையில்ல, ஜடேஜாக்கு மேல சஞ்சு சாம்சன் கொண்டு வந்தீங்க தெரியுமா? அந்த இடத்த தான் நான் சொல்றேன். நீ வந்து ஜடேஜா ஃபார் சாம்சன் கேட்டினா மேபி ஃபீல் பண்ணுவேன், ஓகேவா? அவ்வளவுதான். அதுதான் ஒத்துக்கிறேன். ஜடேஜா விட்டுட்டோமா, அவன் இல்லாத பெரிய கொஸ்டின் மார்க்கா இல்லைன்னா அப்படி இல்ல. அவன் இருந்தாலுமே இந்த பவுலிங்ல என்ன பத்தி ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஒரே ஒரு என்னன்னா, ஜடேஜா சிஎஸ்கேல இருக்கும்போது ஜடேஜானா ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பயம் இருக்கும்டா. டோனி வந்து அடிக்கிறானோ இல்லையோ, சும்மா பின்னாடி கீப்பிங்ல நின்னா ஒரு ஸ்பின்னருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாரிதான் ஜடேஜா வந்து இருக்கா, டீம் வேற டீம் போறானா இல்ல சிஎஸ்கேல இருக்கும்போது ஜடேஜானா ஒரு பயம் இருக்கும். 7th ஓவர் போடுறானா, ஓகே போட வருவான், என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அவ்வளவுதான். அந்த 4 ஓவர் 25 to 30 ரன்ஸ் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பான். அதுதானே நான் ரொம்ப மிஸ் பண்ண நேத்தி. அந்த ஸ்பின்னரோட ரொட்டேஷன் வந்து சாம்சன் இருந்து நான் எதிர்பார்த்தது ஒண்ணுமே பண்ணலடா. அதானே ரொம்ப கஷ்டமா இருந்தது. கமுடியாச்சு, போதும். நாளைக்கு சண்டே நைட்டு சந்திப்போம். கெடா வெட்டு எங்களுக்கா இல்ல அவங்களுக்கான்னு, யாரை வெட்டுறாங்க யாரை மும்பை vs டெல்லி, ஜிடி vs ராஜஸ்தான். ஆமா, அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் சொல்லு, யார் ஜெயிப்பான்னு. எனக்கு வந்து மும்பை ராஜஸ்தான். மும்பை ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு யாருக்கும்? ஜிடி. ஜிடி எங்க நடக்குது? ராஜஸ்தான் ஜிடி. ஜிடி அகமதாபாத். ஜிடி தானே, ஓகே. நீ மும்பை vs டெல்லி நடக்குது, ராஜஸ்தான் குஜராத்தா? அதோட ப்ரெடிக்ஷன் வந்து திருப்பி போகும். திருப்பி எனக்கு தெரிஞ்சு திருப்பி இவங்க தானே ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்டா. அகமதாபாத்ல நீ குஜராத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ராஜஸ்தான் வந்து குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடை ராஜஸ்தான போடுறேன். நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தான் எடை போடுறேன்? ஏய் குறைச்சி ஃபேன்ஸ சொல்றேன்டா, ஒன்ன சொல்லடா, எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன் நான் இத. எங்கயோ பெரிய சர்ப்ரைஸ். சண்டே மதியானம் ஒரு மேட்ச் இருக்கு, சன்ரைசர்ஸ் லக்னோ ஹைதராபாத்ல. வெட்டுவாங்களா? நாளைய மேட்ச்டா. அதான் நாளைக்கு தான் சொல்றேன், அதையும் சொல்லிடு. நாளைக்கு நீ நைட் ப்ரிவியூ பண்ண முடியாது, நான் பஸ்ல ஊருக்கு போறேன்னா. ஓகே, சன்ரைசர்ஸ் லக்னோ, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஏன்னா லக்னோக்கு வந்து சரியான ஃபைட் பண்றானோ. இப்ப மட்டும் இல்ல, தோக்குறானும் அன்வான்டா பின்னாடி பண்ணிட்டு என்னாச்சும் தேவையில்லாத ரிஸ்க்கும் எடுக்கிறான். பண்ணிட்டு ஓப்பனிங் இறங்குறத பத்தி என்ன நினைக்கிறேன்? அதை பத்தி நான் பேசவே இல்லை. பண்ணிட்டு ஓப்பனிங் இறக்கன பத்தி நீ ஒண்டோன்னு இறங்குவான், அவன் பேட் எடுத்துட்டு வரான். அது அவன்கிட்ட கேட்டதுக்கு தெரியாது, எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் இல்லைன்றான். அவனுக்கே கன்ஃபார்ம் இல்ல. சொல்றதுக்கு இல்ல, கேம்பிள் தான்டா அது. அவனால மிடில் ஆர்டர்ல பெருசா கொண்டு வர முடியல. ஸோ அப்துல் சமத் வந்து அப்பயே சொல்லிட்டேன், பெருசா ஒன்றும் பண்ணது இல்லைன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அப்துல் சமத் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கான், போன வருஷமும் நல்லா தான் கொண்டு வந்தான். கரெக்டான சுச்சுவேஷன் அவனுக்கு அமையவே இல்லை. எப்பொழுதும் ஒன்னே பார்த்தா 6 விக்கெட் விட்டுட்டு அவனை 6 விக்கெட்டுக்கு 50 விட்டு அவனை நிக்க வச்சுக்கிட்டு பொறுமையா விளையாட விடுவான். கரெக்டான ஸ்பேஸ் மட்டும் உனக்கு அமைச்சு கொடுத்தா சாலிடா முடிச்சு. அவன் கூட விளையாட நல்ல பார்ட்னர் இல்லடா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா. பூரான் அந்த பிளேஸ்க்கு வரான். பூரா, அப்துல் சமத், இந்த சஹிலா, யாரு புதுசா சௌத்ரின்னு நினைக்கிறேன், 3 பேரோட காம்போ வந்து ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் கிளிக் ஆகணும். பண்ணிட்டு இறங்குறானா தப்பு இல்லை, இறங்கட்டும், கிளிக் ஆகட்டும்.
கிளிக் ஆனா நல்ல டீம்னா ரொம்ப நல்ல டீம் இல்ல, இருக்கிற பிளேயர்ஸை கரெக்டா யூஸ் பண்ற மாதிரி தோணுதுடா எனக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா சான்சஸ் இருக்குடா. பிரின்ஸ் யாதவ் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லா பவுலிங் போடுறான். சமிக்கு கரெக்டான பிச்சு சமிக்கு. அது அவன் போய் இப்ப இருக்கிறது ஹைதராபாத்ல மேட்ச். ஹைதராபாத்ல மேட்ச். அகமதாபாத் சி என்னடா ஹைதராபாத்லயா? அப்ப சமிக்கு கிளிக் ஆகாது. லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்ல. போட்டாலே அடிப்பாங்களே ஹைதராபாத்ல சமிய. சமி மட்டும் இல்ல, யாரு போட்டாலும் அடிப்பானோ. ஸோ இது வந்து ஃபுல்லா பேட்டிங் பேரடைஸ். ஸோ பேட்டிங் கிளிக் ஆனா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சண்டே நைட் மேட்ச்சுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கேட்க விருப்பப்படல, விட்டுடுங்க. சரி முடிச்சிட்டு வந்து பாப்போம். சண்டே முடிச்சிடும் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் வீக்கெண்ட் மேட்சை ரிவ்யூ பண்ணுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.